ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி அடைப்பிரதமன். பாயாசத்தின் ராஜா இந்த அடைப்பிரதமன். கேரளால ரொம்ப ட்ரெடிஷனலா வாழை இலையில எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி இந்த ரெசிபி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். இது எப்படி செய்யறது வீடியோல பார்ப்போம் வாங்க. முதல்ல அடை செய்ய தேவையான பொருட்களை பார்த்தரலாம். பச்சரிசி 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அது 3 to 4 hours ஊற வச்சுட்டு வடிச்சு தண்ணி வடிச்சிட்டு ஒரு கிளாத் இந்த மாதிரி ஒயிட் கிளாத் இங்க ஃபேன் காத்துல ஒரு 1/2 hour ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு கையில அரிசி ஒட்டாம இருக்கும். ஒரு 1/2 hour ஆறிடுச்சு பாருங்க. அந்த கிளாத்ல இருந்து உங்களுக்கு அரிசி ஒட்டாம வருது. கையில நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னாலும் ஒட்டாது அவ்வளவா. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஒரு மிக்ஸி ஜார்ல அந்த அரிசி எல்லாம் நீங்க கொட்டிட்டு நல்லா அரைச்சி பவுடரா எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடரை சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய சிரமமா இருந்தாலும் ரெடிமேடாவும் விற்கிது உங்களுக்கு அடை. அதை நீங்க கூட கடையில வாங்கிக்கலாம். இது ட்ரெடிஷனலா எப்படி அவங்க செய்யறாங்களோ அதே மாதிரி செஞ்சிருக்கோம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்திக்கங்க. நம்ம சலிச்ச மாவு எடுத்து வச்சிருக்கோம். நெய் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. தோசை பதத்துக்கு இருந்தா போதும், ரொம்ப நேரம் கிளற வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்தாச்சு தோசை பதத்துக்கு. வாழை இலையில நடு தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த தண்டை நீங்க நாரா யூஸ் பண்ணிக்கலாம் கட்டுறதுக்கு. 2 இலையை வெட்டிட்டு மறுபடியும் அதை 2 வெட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா இலையும் வெட்டி எடுத்து வச்சாச்சு. நாரும் சின்ன சின்னதா கட்டுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்டுல இருந்து. இப்ப ஒவ்வொரு இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஊத்திட்டு, ரொம்ப அதிகம் ஊத்த வேணாம். அந்த இலைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்தினா போதும். நைஸா ஊத்தி தோசை மாதிரி நல்லா தடவி விட்டுக்குங்க எல்லா பக்கமும். ரோல் பண்ணிட்டு அந்த நார்ல நீங்க கட்டிட வேண்டியதான். இப்ப இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இது செய்யும் போதே நீங்க ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணி வச்சிருங்க. அது கொதிக்கிற நேரத்தில் நீங்க இந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இலையில ஊத்தி கட்டி எடுத்து வச்சிடலாம். நீங்க வாழை இலையிலன்னா பிரச்சனை இல்லை. தட்டுல கூட கொஞ்சமா மெலிசா ஊத்திட்டு அது இட்லி தட்டு மேல வச்சு வேக வச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். வாழை இலையில தான் செய்யணும் இல்ல. ட்ரெடிஷனலா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வரும் நீங்க இந்த வாழை இலையில செஞ்சீங்கன்னா. இட்லி பாத்திரத்துல நீங்க தட்டு மேல வச்சு வேக வச்சும் செய்யலாம். தண்ணியிலையும் கொதிக்கிற தண்ணியிலையும் இதை வச்சு நீங்க வேக வச்சு செய்யலாம். 2 விதமாவும் நீங்க பண்ணலாம். நானு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கட்டி வச்சிருக்க இலையெல்லாம் இதுல சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு மட்டும் சேருங்க, அதுக்கு முன்னாடியே சேர்க்க வேணாம். ஒரு 2 to 3 minutes இது வெந்தா போதும். ரொம்ப நேரம் அதிக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 minutes ஆனே பாருங்க நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. இப்ப நம்ம எல்லா இலையும் எடுத்து வச்சுக்கலாம். இதே நீங்க இட்லி தட்டு மேல வச்சு வேக வைக்கிறீங்கன்னா தண்ணியில நீங்க பச்சை தண்ணியில எடுத்து வச்சு அதை டிப் பண்ணிட்டு ஆறின பிறகுதான் எடுக்கணும். அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்கா வராது. இப்ப நம்ம வேக வச்சாச்சு பாருங்க. அடை உள்ள ரெடி ஆயிருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ரெடியான மாவெல்லாம் நம்ம வெந்ததெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்ல இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேயர் லேயரா வரும். கொஞ்சம் பெருசா இருக்கிறத நீங்க கையிலே கட் பண்ணி விட்டுக்குங்க. தட்டில் நீங்க ஊத்தி அதே மாதிரி பண்ணாலும் தண்ணியில டிப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு எடுத்தீங்கன்னா அழகா
உங்களுக்கு சின்ன மெலிசான தோசை மாதிரி வந்துடும் அது அடை. பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நம்ம என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு பவுல்ல இதை எல்லாம் சேர்த்து போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம். சும்மா ஜென்டலா பண்ணுங்க, ரொம்ப போட்டு ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் இது பண்ணி வாஷ் பண்ண வேண்டாம். அதை எடுத்து ஓரம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாயசம் ரெடி பண்ணிடலாம். பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்து வச்சு, தேங்காய் ஒரு பெரிய தேங்காய், சின்ன தேங்காய் இருந்தால் 2 தேங்காய் எடுத்துக்கங்க. அதனால பால் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால்னு 2 பால் பிரித்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாலை கடைசியா பாயசம் ரெடியான பிறகு ஊற்றணும். ஃபர்ஸ்ட் பால் 2வது பால் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்ப நம்ம வெள்ளை பாகு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிச்சு கரைஞ்ச பிறகு கம்பி பாதம்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இந்த வெள்ளம்லாம் தெரியாம நல்லா கரைஞ்சா மட்டும் போதும். அதுல மண்ணு எதனா அழுக்கு இருந்தா கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம பண்றத. நல்லா வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பாக நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அந்த அடைய நம்ம எந்த இதுல பாத்திரத்துல செய்யறோமோ அதுல வச்சிருங்க. வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், இந்த வெள்ளைப்பாக சேர்த்துருங்க. சேர்த்துன பிறகு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டணும். பாவு நல்லா கொதிச்சு இந்த அடையோட சேர்ந்து நல்லா கலந்து ஃபுல்லா இது அந்த அடை உறிஞ்சிக்கும் அந்த வெள்ளைப்பாகு. அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. கலரே டோட்டலா சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு. அது கொதிக்கிற சமயத்துல நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்திட்டு முந்திரி ஒரு 20 கிராம் சேர்த்திக்குங்க. பச்சை திராட்சை கருப்பு திராட்சை 2 சேர்த்து ஒரு 20 கிராம்குள்ள அதையும் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்கு. பாவெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்குங்க. நல்லா கலந்து விட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். நல்லா ஓரளவு சுண்டிருச்சு. நல்லா சுண்ட பிறகு நம்ம செகண்ட் பால் எடுத்து வச்சிருப்போம், தேங்காய் பால், அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு சுண்டணும். கொஞ்சம் நல்லா அந்த வெள்ளை கலர் தெரியணும். வெள்ளம் நம்ம வெள்ளைப்பாகு செஞ்சிருக்கோம் அந்த கலர் வரும், வெள்ளையா இல்லாம. பொருள் நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்குங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாலையும் நான் சேர்த்திடுறேன். இது ரொம்ப நேரம் நீங்க கொதிக்க விட வேணாம், லைட்டா கொஞ்சம் கொதிச்சா போதும். ஃபைனலா நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் இதுல சேர்த்திக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விட்டீங்கன்னா அதோட டேஸ்டே மாறிடும். இது சூடு ஆனோடனே கொஞ்சம் சுண்டிரும். அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் போட்டோக்கு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி கெட்டியா அழகா பார்க்கவே நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.